generally. And MDNHMI, I think it's the third program of Idengal I'm attending. ஏதோ ஒரு வசியம் பண்ணிதான் நினைக்கிறேன். இல்லாட்டி we have enough work and channel will be so occupied. டைமே இருக்காது, ஒரு 5 minutes கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. Continuously running. பட் ஆனால் அதையும் மீறி நான் கோயம்புத்தூர் வந்தேன். இப்போ I'm coming to Salem. ஒரு சென்னையில் அந்த ஈவெண்ட் ஒன்று மீட் பண்ணோம். It's extraordinary work which is being done and usually எப்பயுமே போன மீட்டிங்ல அதான் சொன்னேன், ஒரு பயம் இருக்கு. ஒரு பிரைவேட் ஏஜென்சியோட கவர்மெண்ட் வந்து கொலாபரேட் பண்ணும்போது ஏதாவது சாயம் பூசுவாங்க, கலர் பூசுவாங்க, தவிர ஏதாவது சொல்லுவாங்க. அதனால கவர்மெண்ட் யூஸ்வலி விலகி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு டாக்டர் கிருஷ்ணன் அவங்க செய்யக்கூடிய நல்ல வேலைகளை பார்க்கும்பொழுது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் வி ஷுட் என்டர் இன்டு அக்ரிமெண்ட் இருந்தால் வி ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். ஒரு 5 இடத்துல வந்து ஸ்பெஷலைஸ்ட் கேர் சென்டர்ஸ் தொடங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். முதலாவது அவர் சொன்ன மாதிரி ஐசிஹெச் எக்மோல ஒரு 2 வாரம் கூட தொடங்கி வச்சோம். இன்னைக்கு சேலம், அப்புறம் தஞ்சாவூர், திருச்சி மற்றும் திருநெல்வேலி, இந்த 5 இடங்கள்ல வந்து அடுத்த ஐ திங்க் 2 மாதத்துக்கு தொடங்குவீங்க நான் நம்புறேன். அப்புறம் நாமக்கல் அண்ட் each one of you and my appreciation to each one of you. தெரியாத ஒருத்தன் உதவி செய்யும் போது தான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு பப்ளிசிட்டி எதிர்பார்க்காமல், உணர்வு பூர்வமாக உளமாற உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்க நடமாடும் கடவுள் தான் சொல்லணும். அவங்க ஒவ்வொருத்தருக்குமே மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இன்னும் நிறைய உதவி செய்யணும் என்னோட வேண்டுகோள். ஏன்னா ஒரு நம்பிக்கை. இன்னொரு விஷயம், இந்த குட்டி குழந்தைங்க நிறைய பேர் இருக்கீங்க அண்ட் எல்லாருக்குமே மனசுல வந்து ஒரு சோகமும் இருக்கும். கண்டிப்பா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ல தோணும். பட் வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தருமே we are born with a purpose. ஒரு ரீசனுக்காக இந்த உலகத்துக்குள்ள வரோம். நம்மளுக்கு ஏன் சில விஷயத்துல குறைகள் இருக்கு, ஏன் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் சங்கடங்கள் வருது, ஏன் வந்து நம்ம வந்து சில விஷயங்களை பேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பதிலே கிடைக்காது. பட் ஆனாலும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் ரூம்ல இருக்க ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு குறைகள் இருந்துட்டு தான் இருக்கும் மனசுக்குள்ள. அது நானாலும் சரி, இந்த நாட்டை ஆளக்கூடியதான் சரி, ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம், ஒரு சோகம் இருப்பது என்பது இயல்பு. பட் அது வருதுக்கான காரணம் வந்து நம்ம அதனால நானும் வந்து எக்ஸாம்ல எழுதும் போது ஒருத்தரெல்லாம் ஃபெயில் ஆயிட்டேன். வாழ்க்கையில் ஃபெயில் ஆனதுலாம் இல்லை. அப்பெல்லாம் யோசித்து பார்ப்பேன், நம்மளால ஃபெயில் ஆயிட்டோமே, நம்மளுக்கு எப்படி இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது, எனக்கு எதுக்கு, நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படி அறிவாளி, எப்படிலாம் யோசிக்க தோணும். பட் வாழ்க்கையில் அப்பப்போ சில பேருக்கு அடி விழுகணும். எனக்கு அந்த அடி விழுந்துச்சு. அந்த மாதிரி அது உடல் ரீதியா இருக்கலாம், மன ரீதியா இருக்கலாம், பதவி சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், குடும்பம் சார்ந்து இருக்கலாம். பட் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நம்ம படிக்கல இடத்துல முழுங்கி போகாமல் இங்க இருக்க ஒவ்வொரு மாணவ செல்வன், இங்க இருக்க ஒவ்வொரு குழந்தையுமே வாழ்க்கையில வேற லெவல்ல வளரும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், நீங்களாம் கேட்ட டாக்டர் ஆன ஒரு பாப்பா சொல்லிச்சு, வெரி இம்ப்ரெஸ். அந்த குறை நம்மளுக்கு அந்த கஷ்டப்படும் பொழுதுதான் அடுத்த கஷ்டத்தை நமக்கு வழி தெரியும். அதுக்கு எப்படி செய்யலாம், அதுவே ஒரு வாய்ப்பா அந்த பிள்ளைலாம் கண்டிப்பா டாக்டர் நான் வாழ்த்துறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அம்பிஷன் கண்டிப்பா இருக்கணும். அதையும் நீங்க எடுத்துக்கொண்டு வேற லெவல் கொண்டு போய் செய்யணும். டீன் எஸ்பெஷலி தேவி நான் யாரும் வெல்கம் உடனுக்குடன் போய் சேரும். அந்த விஷயத்துல சேலம் கொடுத்து வச்சிருக்கு. ஒரு நல்ல டீம் இருக்காங்க அரசு சைட்லயுமே. அதனால மக்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்தி இந்த டைப் ஒன் டைப் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே பிஹெச்சி லெவல்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கும் சப்போர்ட் தரதுக்கு இதே சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இப்போ நம்ம திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இதங்களோட இணைந்து பிரைமரி ஹெல்த் கேர், ஆரம்ப சுகாதார நிலையம் லெவல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி கண்டுபிடிச்சு கரெக்டா சேனலைஸ் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வரணும். லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கே ஆபத்து. ஸோ அதனால கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உருவாக்கணும். அதுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர் எடுத்திருக்கோம். அடுத்து ஐ திங்க் சேலமையும் நம்ம சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல டீம் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபீல்ட் லெவலில் மொபிலைஸ் பண்ணி கரெக்டாக என்னால் இன்னைக்கு எப்பயுமே சொல்ல என்ன முடிச்சுக்கிறேன். இந்த உலகம்ன்றது ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு, ரொம்ப போராட்டம் நிறைந்த ஒரு உலகம். அண்ட் இப்பெல்லாம் இன்னும் இந்த வளரக்கூடிய இது குழந்தை செல்வங்களுக்குலாம் இன்னும் மோர் காம்படிட்டிவ். அந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையில முன்னேறாங்க அப்படின்னா வெறும் அவங்களுடைய சோல் எஃபர்ட் மட்டும் பத்தாது. சுத்தி இருக்கக்கூடிய நல்ல விஷயம், நல்ல எண்ணங்கள், அடுத்தவங்களோட ஆசீர்வாதம் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆர் வெரி வெரி பிவட்டல். ஸோ இன்னைக்கெல்லாம் நான் வந்து இன்னைக்கு நிற்கிறேன். எனக்கு என்னோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் பாஸ்ட் எப்படி இருந்துச்சு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே வாழ்க்கையில அடிப்படும் பொழுதோ இல்லாட்டி ஒரு தடங்கள்னு வரும் பொழுதோ அதை தாண்டி வருவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது அப்படின்னா அது உங்களை போன்ற மக்களுடைய ஆசீர்வாதம், ஒரு பொதுமக்களுடைய அன்பு அப்படிதான் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கெல்லாம் நான் MDNHMI இருக்கலாம், எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் பொசிஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஏதோ மக்கள், நான் கலெக்டரா அந்த கடலூர், நாகப்பட்டினம் அப்படி இருக்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை உயர்த்துது. ஒவ்வொரு படியுமே அதை தாண்டி வரும் பொழுது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ரவியே தெரியும். 4 வருஷம் வந்து மணல் குறை திட்டியாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பாக்குறேன். ஸோ அப்பெல்லாம் நிறைய பேர் நல்லது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும், ஒரு காம்படிஷன் இருந்தாலும்
நம்மளையும் தனித்துவம் நிப்பாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுதுன்னா அது வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய நல்ல எண்ணம், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல எண்ணங்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே, இந்த ராசியா இருக்கட்டும், திரிவேணி ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், ரோட்டரியில் இருக்கக்கூடியவா இருக்கட்டும், எத்தனையோ பேருக்கு நேரா அவங்களை பார்க்காட்டியும் கிரேட் ஒர்க். அதுதான் கண்டிப்பா குடும்பத்தை உயர்த்தும். அண்ட் அவங்களுடைய லைஃப்லயுமே வந்து அடுத்தவங்களுக்கு உதவி சென்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளும் பொழுதுதான் இந்த சிஸ்டமும் நல்லா சர்வைவ் ஆகும். ஸோ அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து நன்மையை பார்த்து அதில் அடையக்கூடிய சந்தோஷம் தெரியாத நபர்களுக்கு பப்ளிசிட்டி இல்லாம, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால எனக்கு என்ன கிடைக்கும், இதனால என்ன எனக்கு ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு யார் உதவி செய்றாங்களோ அவங்களோட வளர்ச்சி யாரும் தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் நான் பாக்குறேன். ஸோ அது இன்னும் மேலும் இந்த ஸ்கீம் வளரணும். எண்ணற்ற குழந்தைகளுக்கு இது பயனுள்ளதாக மாறணும்.